சுபை குழுவில் இணைந்துள்ள ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆசிரியர்களே, தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது ஆசிரியர் தேர்வு வாரியம் டிஆர்பி அடுத்து நடத்தக்கூடிய தேர்வு, முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு, அதே மாதிரி பட்டதாரிகளுக்கான ஆசிரியர் தேர்வு. ஸோ இந்த தேர்விற்கு தயாராகக்கூடிய ஆசிரியர்கள் தங்களுக்கான அரசு பணியை பெற வேண்டும் என்ற முழு முயற்சியோட ஒவ்வொரு ஆசிரியர்களும் சிறந்த முறையில் தங்களை தயார் செஞ்சுட்டு இருப்பீங்க. இந்த தயார் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஆசிரியர்களுடைய அரசு பணி கனவை நனவாக்குவது மற்றும் உங்களுடைய தயாரிப்பை மேலும் சிறந்த முறையில செயல் திட்டம்படுத்தி அரசு பணி பெறுவதற்கான வழிமுறையை உருவாக்குவதற்கான ஒரு உத்வேகத்தை உருவாக்கணும் என்பதை அடிப்படையாக கொண்டது அந்த வீடியோவானது நமது சுபைக்குழு ஆசிரியர்களுக்கு வழங்கப்படுகிறது. இந்த வீடியோல நம்ம என்ன தகவல் தெரிய போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு, அதே மாதிரி பட்டதாரிகளுக்கான ஆசிரியர் தேர்வு, இடைநிலை ஆசிரியர் தேர்வு. ஸோ இதற்கு மொத்தமா எவ்வளவு காலி பணியிடங்கள் இருக்கு, இந்த காலி பணியிடங்கள்ல பட்ஜெட் அறிக்கையில எவ்வளவு பணியிடங்கள் பாத்தீங்கன்னா அறிவிப்பாங்க. ஸோ இதுதான் இந்த வீடியோவினுடைய சாராம்சம். ஏன்னா இந்த வீடியோவை நீங்க பார்க்கும் பொழுது ஸோ இந்த தேர்வுக்கு இன்னியும் நம்மளால சிறந்த முறையில தயார் பண்ணி நமக்கான அரசு பணியை பெறணுங்கிற ஒரு உத்வேகம் உருவாகணும். இதுவரைக்கும் ப்ரிப்பரேஷன் பண்ணாத ஆசிரியர்கள் ஸோ இனி இருக்கக்கூடிய காலங்களை சிறந்த முறையில பயன்படுத்தணும்ங்கிறத ஒரு மனநிலையை உருவாக்கணும் என்பதை அடிப்படையாக வைத்துதான் இந்த காணொலியானது உங்களுக்கு பகிரப்படுகிறது. ஸோ இங்க கொடுக்கக்கூடிய இந்த டேட்டாஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஆசிரியர் சங்கங்கள் பள்ளி கல்வித்துறை அமைச்சரை சந்திச்சு வைக்கக்கூடிய கோரிக்கையை அடிப்படையாக வைத்து நம்ம என்ன செஞ்சிருக்கோம், உருவாக்கியிருக்கோம். இந்த ஆசிரியர் சங்கங்களானது பள்ளி கல்வித்துறை அமைச்சரை சந்தித்து அரசு பள்ளியினுடைய தரத்தை உயர்த்தணும். ஸோ இந்த அரசு பள்ளியினுடைய தரத்தை உயர்த்த வேண்டும். அதே மாதிரி மாணவர்களுடைய சேர்க்கையை அதிகப்படுத்தணும்னா பற்றாக்குறையாக இருக்கக்கூடிய ஆசிரியர்களை நியமனம் செய்யணும். அப்ப பற்றாக்குறையாக எவ்வளவு ஆசிரியர் இருக்காங்க, இருக்கக்கூடிய பணியிடங்கள்ல 16% பணியிடங்களானது பற்றாக்குறையாக இருக்குது. சரிங்களா, மிகப்பெரிய ஒரு வேக்கன்சி இருக்கு. ஸோ இந்த வேக்கன்சியை வச்சு நம்ம என்ன செய்ய முடியாது, அடுத்த கட்ட நகர்வுக்கு நகர முடியாது. அப்படிங்கிற பட்சத்துல கண்டிப்பாக ஆசிரியர்களை நியமனம் செய்ய வேண்டும் என்ற ஒரு இக்கட்டான சூழ்நிலையில தமிழக அரசானது தள்ளப்பட்டிருக்கு. ஸோ கிட்டத்தட்ட 16% காலி பணியிடங்கள் சொல்லி பார்க்கும் பொழுது உங்களுக்கு வருகின்ற இடைக்கால பட்ஜெட், இந்த ஆண்டிற்கான இடைக்கால பட்ஜெட் பாத்தீங்கன்னா என்ன செய்யறாங்க, ஆகஸ்ட்ல ப்ரொவைட் பண்ற, ஆகஸ்ட் 5, 6 பட்ஜெட் அறிக்கை தாக்கல் செய்யறாங்க. ஸோ இந்த பட்ஜெட் அறிக்கையில எவ்வளவு காலி பணியிடங்கள் இருக்கும் ஒவ்வொரு தேர்வுக்கும்ங்கிறது தான் இந்த காணொலி. அதற்கு முன்பாக ஸோ டோட்டலா இந்த 16% சொல்லும் பொழுது ஸோ ஒவ்வொரு தேர்வு வாரியாக எவ்வளவு வேக்கன்சி இருக்கு, இது ஆசிரியர் சங்கங்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கைன்னு சொல்லிட்டேன். ஸோ இதுல இடைநிலை ஆசிரியருக்கான காலி பணியிடங்கள் சொல்லும்போது கிட்டத்தட்ட 8022 காலி பணியிடங்கள். ஸோ அடுத்து பட்டதாரி ஆசிரியருக்கான நியமன தேர்வு. ஸோ பட்டதாரி ஆசிரியர்களுடைய வேக்கன்சி 7252 காலி பணியிடங்கள். அதே மாதிரி முதுகலை பட்டதாரி ஆசிரியர், ஸோ இதை பார்க்கும் பொழுது 18107 காலி பணியிடங்கள் சொல்லி பாத்தீங்கன்னா என்ன செய்றாங்க, கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா என்ன செஞ்சிருக்காங்க, ஒரு 30,000க்கும் மேல காலி பணியிடங்களானது இருக்கு. ஸோ இந்த 30,000க்கும் மேல இருக்கக்கூடிய காலி பணியிடங்கள்ல ஸோ இந்த காலி பணியிடங்களை அப்படியே பாத்தீங்கன்னா நிரப்பிடுவாங்களான்னா இருக்காது. ஏன்னா இது அரசினுடைய கொள்கை முடிவாக இருக்கக்கூடியது. ஏற்கனவே தமிழக முதலமைச்சர், பள்ளி கல்வித்துறை அமைச்சர் மற்றும் செயலர் ஸோ இவங்க தலைமையில என்ன செஞ்சிருக்காங்க, ஒரு கலந்தாய்வானது நடத்திருக்காங்க. ஸோ அதுல ஆசிரியர்களுடைய நியமனம் எப்படி இருக்கணும், எவ்வளவு பணியிடங்கள் இருக்குங்கிறதுலாம் விவாதிக்கப்பட்டது என்ற செய்தியும் நம்ம என்ன செஞ்சிருக்கோம், ஆசிரியருக்கு கொடுத்துருக்கோம். அப்ப இது அரசினுடைய கொள்கை முடிவாக முதல்ல எவ்வளவு சதவீத ஆசிரியர்களை நியமிக்கலாம். ஸோ அதுல பாத்தீங்கன்னா என்ன செய்யறான், கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 4 பங்கு இருக்குன்னா 4 பங்குல 2 பங்கு ஆசிரியர்களை நியமிக்கலாம், இல்ல 1 பங்கு ஆசிரியர்களை இப்போதைக்கு நியமிக்கலாம் என்பது அரசினுடைய கொள்கை முடிவாக இருக்கக்கூடியது. குறைந்தது பாத்தீங்கன்னா என்ன செய்யறாங்க, இந்த பிஜிடிஆர்பி சொல்லும் பொழுது உங்களுக்கு ஒரு 3000 வேக்கன்சி வரைக்கும் இருக்கலாம். ஸோ பிடிபிஆர்டிங்கும் பொழுது உங்களுக்கு இதுலயும் ஒரு 3000 வேக்கன்சி. ஸோ இந்த மாதிரி அரசினுடைய கொள்கை முடிவு இருக்கும், அது வருகின்ற பட்ஜெட் அறிக்கையில இடம்பெறும்.
இப்படி இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில ஆசிரியர்கள் தங்களுக்கான ப்ரிப்பரேஷனை இன்னியும் சிறந்த முறையில பயன்படுத்திக்கோங்க. ஏன்னா இருக்கக்கூடிய காலங்கள் என்பது மிக குறைவு. அது மட்டும் இல்லாம ஆசிரியருடைய நியமனம் என்பது நியமிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் அரசு தள்ளப்பட்டுள்ளதுங்கிற சூழ்நிலையில நம்ம இந்த தேர்வை சிறந்த முறையில எதிர்நோக்கி தங்களுக்கான அரசு பணியை பெறுவதற்கான வழிமுறையை ஒவ்வொரு ஆசிரியர்களும் உருவாக்கிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கையும் சரி, அடுத்து ப்ரிப்பரேஷன் பண்ணி போகணுங்கிற ஒரு வழிமுறையை உருவாக்கணும் என்பதற்காக தான் நம்ம தொகுத்து கொடுத்துருக்கோம். ஸோ மொத்த காலி பணியிடங்கள் என்பது பட்ஜெட் அறிக்கையில வெளியாகும். தற்பொழுது இருக்கக்கூடியது 30,000க்கும் மேற்பட்ட காலி பணியிடங்கள் இருக்குது என்பது ஆசிரியர் சங்கங்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கை. ஸோ இந்த தேர்வு செகண்ட் கேட் டீச்சர்ஸா இருக்கட்டும், பிஜிடிஆர்பியா இருக்கட்டும், யூஜிடிஆர்பியா இருக்கட்டும், நம்முடைய சுபிக்குழுவின் சார்பாக ஃப்ரீ பேட்சானது உங்களுக்கு கண்டக்ட் பண்ணி ஆசிரியருக்கான பயிற்சி, நீங்க எதை படிக்கணும், என்ன மாதிரியான ப்ரிப்பரேஷனை பண்ணணும் எல்லாமே நம்ம தொகுத்து கொடுத்துட்டு இருக்கோம். சுபிக்குழுவை ஆசிரியர்கள் முழுமையாக பயன்படுத்திக்கோங்க. 2026 உங்களுக்கான அரசு பணி ஆண்டாக மாற சுபிக்குழு பயிற்சியை பயன்படுத்தி சுபிக்குழுவோடு இணைந்திருங்கள். நன்றி நண்பர்களே.